சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அரசு மருது பாண்டியர் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இங்கு 12 மருத்துவர்கள் பணியாற்றி வந்த நிலையில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த மருத்துவமனையில் அனைத்து நவீன உபகரணங்களும் உள்ள நிலையில் போதிய மருத்துவர்கள் இல்லை என்பது இப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. இந்நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தொகுதி நிதியிலிருந்து 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டப்பட்டது. இக்கட்டிடத்தின் திறப்பு விழா 2021ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி நடைபெற்றது. திறப்பு விழா முடிந்ததும் அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடம் பூட்டப்பட்டது. அன்று முதல் இன்று வரை கடந்த 4 ஆண்டுகளாக இந்த அவசர சிகிச்சை பிரிவு கட்டடம் திறக்கப்படவே இல்லை என்று அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். பின்னாடி இருக்கிற கட்டடம் கட்டி 3 வருஷம் ஆச்சு. அவசர சிகிச்சைன்னு சொல்லி கட்டினாங்க. கூடுதல் அவசர சிகிச்சை பிரிவுன்னு கட்டி 3 வருஷத்தை ஓப்பன் பண்ண திறக்கிற அன்னைக்கு ஓப்பன் பண்ணது. இன்ன வரைக்கும் அது ஓப்பன் பண்ண பூட்டியே கிடக்குது. உள்ளுக்குள்ள எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்கு. ஆனா அதுக்கான எந்த டெக்னீஷியனும் இல்லை. டெக்னீஷியன் போட்டா அதை வச்சு பயன்பெறலாம் மக்கள். இந்த மருத்துவமனையில் நிரந்தர மருத்துவர்களாக ஒரு மயக்க மருத்துவர் மற்றும் ஒரு கண் மருத்துவர் என 2 மருத்துவர்கள் மட்டுமே இருப்பதாக புகார் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் இந்த மருத்துவமனைக்கென எலும்பு முறிவு மருத்துவர், மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் சிறப்பு மருத்துவர், இதய நோய் நிபுணர் என எந்த சிறப்பு மருத்துவர்களும் இல்லை என்றும் இதனால் இங்கு வரும் நோயாளிகள் சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு. விபத்துனா உங்களுக்கே நல்லா தெரியும். கால் முறிவு, எலும்பு முறிவுக்கு ஒரு டாக்டர், ஆர்த்தோ டாக்டர் வேணும். ஆனா ஆர்த்தோ டாக்டரே இல்லை. இதோட ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா? அவசர சிகிச்சைக்கு பிரசவத்துக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா பிரசவம் பார்க்க டாக்டர் இல்லை. அதோட கொடுமை, சின்ன பிள்ளைகளுக்கு எதுவும் முடியல அப்படின்னா அதுக்கு பார்க்க டாக்டர் இல்லை. நெஞ்சு வலின்னு யாராச்சும் வராங்க, கார்டியாடிஸ்ட் இல்லை. எதுவுமே இல்லாம ஒரு மயக்க மருந்து நிபுணரையும் ஒரு கண்ணுக்கு பார்க்குற டாக்டரையும் வச்சுக்கிட்டு நீங்க எப்படி இவ்வளவு பெரிய கட்டடத்தை நடத்த போறீங்க? மருத்துவமனையினோ டாக்டர் வேணும்ல. கட்டடங்கள் இருந்தா போதுமா? மக்களுக்கு பயன்பட்டுருவாங்களா? அது நிர்வகிக்கிறதுக்கு மருத்துவர்கள் வேணும்ல. அத்துடன் அனைத்து நவீன உபகரணங்களும் உள்ள நிலையில் முறையான டெக்னீஷியன்ஸ் இல்லாததால் எந்தவித பரிசோதனையும் செய்ய முடியாத நிலையில் உள்ளதாகவும் பொதுமக்கள் குமுறுகின்றனர். நிலைமை இப்படி இருக்க இந்த திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் 3.5 கோடி ரூபாய் செலவில் புதிதாக விபத்து மற்றும் அவசர சிகிச்சை முனையம் கட்டி முடிக்கப்பட்டது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்த அவசர சிகிச்சை முனையத்தில் அனைத்து நவீன வசதிகளும் பல்வேறு அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. இதனால் அப்பகுதி மக்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டாலும் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் ஏற்கனவே கட்டப்பட்ட அவசர சிகிச்சை பிரிவு கட்டடமே இன்னும் திறக்கப்படாத நிலையில் புதிதாக அவசர சிகிச்சை முனையம் திறக்கப்பட்டது ஏன் என்று அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். அத்துடன் தங்கள் பகுதி மருத்துவமனைக்கு நிரந்தரமாக மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்க என்ன கேட்டுக்கிறோம்னா, நிரந்தரமான டாக்டர் வேணும். மிஞ்சி போனா என்ன பண்றாங்கன்னா, ஒரு 2 மாசத்துக்கு போறாங்க, டெப்டேஷன்ல போறாங்க. அது மாதிரி இனிமே எங்களுக்கு வேணாம். எதுனாலும் நாங்க சிவகங்கைக்கு போடுறது, மதுரைக்கு ஓடுறது, காரைக்குடி ஓடுறதுன்னே இருக்கோம். எங்களுக்கு நிரந்தரமான மருத்துவர்கள் வேணும். சும்மா ஒரு கட்டி கிடக்குது. இப்போ ஒரு 3.5 கோடி ரூபாய்க்கு கட்டடத்தை கட்டுறீங்க. இதை கட்டிட்டு இதுக்கு டாக்டர் போடல. அப்ப இதையும் இழுத்து மூடிட்டு போயிருவீங்களா? எங்களுக்கு நிரந்தரமான டாக்டர் வேணும். அவசர சிகிச்சை பிரிவுக்கு டெக்னீஷியன் வேணும். நன்றி. பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய புதிய மருத்துவ கட்டடங்களை கட்டுவது என்பது மிக முக்கியமான விஷயம்தான். அதே நேரம் வெறும் கட்டடங்களை வைத்துக்கொண்டு மருத்துவம் பார்க்க முடியாது என்பதை உணர்ந்து அந்தந்த துறைக்கு ஏற்ற மருத்துவ நிபுணர்களையும் தொழில்நுட்ப வல்லுநர்களையும் மருத்துவ பணியாளர்களையும் நியமிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயலாற்றுவதே சிறந்த நிர்வாகத்திறன். இதனை துறை சார்ந்த அதிகாரிகள் உணர்ந்து செயல்படுவார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் கலைவாணனுடன் ஷீபா ஜானட்.